அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி, பொதுக்காலம் 27ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 6 முதல் 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே. எனக்கே வியப்பாயிருக்கிறது. வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாகச் சிலர் உங்கள் மனத்தை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியினின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக. ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியினின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா, கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். எனக்கு அடுத்திருப்பவர் யார்? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 25 37 வரை. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாச் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை. ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சாமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, குருகுலம் 1 குருவோடு பல சீடர்கள் தங்கியிருந்தனர்.
புதிதாக ஒரு சீடர் வந்து அவனும் அவர்களோடு சேர்ந்து கொண்டான். சில மாதங்கள் கழித்து அச்சீடன் குருவிடம், உங்கள் போதனைகளை கடந்த சில மாதங்களாக கேட்கிறேன். அவை அறிவிற்கு ஒவ்வாதவையாக இருக்கின்றன. இனிமேலும் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி அங்கிருந்து வெளியேறினான். ஆண்டுகள் பல உருண்டோடின. குருவுக்கு வயதாகிக் கொண்டே போனது. திடீரென ஒரு நாள் அவரை விட்டு பிரிந்து சென்ற சீடன் மீண்டும் வந்து, இத்தனை ஆண்டு காலமாக நான் கடவுளை பற்றிய தீவிர தேடலில் இருந்தேன். இந்த தேடலுக்கும் அதன் விளைவாக கிடைத்த அனுபவத்திற்கும் பிறகுதான் நீங்கள் அன்று சொல்லிய அத்தனையும் உண்மை என்பதை கண்டுகொண்டேன். இதை சொல்லிவிட்டு செல்லவே நான் வந்தேன் என்றானாம். அதற்கு குரு, வா மகனே, உனக்காகத்தான் இத்தனை ஆண்டு காலங்களாக நான் காத்திருந்தேன். அன்று என்னை விட்டு பிரிந்த நீ எப்படியும் என்னிடம் மீண்டும் வருவாய் என்பது எனக்கு தெரியும். இந்த இடத்தின் குருவாக இருக்க உனக்குத்தான் தகுதி இருக்கிறது என்று சொல்லி அவனை தனக்கு பின் குருவாக ஆக்கினார். உடனே மற்ற சீடர்கள், இதை நீங்கள் எப்படி செய்ய முடியும்? நாங்கள் உங்களோடு இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறோம். எங்களில் ஒருவரை குருவாக ஆக்காமல் உங்களது போதனைகளை புறந்தள்ளிவிட்டு போன ஒருவனை குருவாக ஆக்குகிறீர்களே என்று தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அதற்கு அந்த குரு, நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக என்னோடு இருப்பது உண்மைதான். எனினும் நீங்கள் அனைவரும் நான் கூறிய வார்த்தைகளையே பிடித்துக் கொண்டு அதிலேயே லயித்திருந்தீர்களே தவிர நான் சுட்டிக்காட்டிய அனுபவத்தை நோக்கி பயணிக்கவில்லை. ஆனால் இவனோ என்னோடு கூட இல்லை என்றாலும் என் அனுபவத்தை, நான் பெற்ற அதே அனுபவத்தை இவனும் பெற்றிருக்கிறான். என் அனுபவத்தை தன் அனுபவமாக மாற்றியிருக்கிறான். எனவே இவன்தான் குருவாக, வழிகாட்டியாக இருக்க தகுதியானவன் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்கள், ஏறத்தாழ இதே போன்ற நிகழ்வு இயேசுவின் வாழ்விலும் நடந்தது. 12 திருத்தூதர்கள் இயேசுவோடு உடன் இருந்தனர். அவரது போதனைகளை கேட்டனர், புதுமைகளை அனுபவித்தனர். எனினும் இயேசு கொண்டிருந்த அந்த இறை அனுபவத்தை அவர்களும் தேடி உணர முற்பட்டார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாகவே இறுதி வரை இயேசுவை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. இறுதியில் அவரை விட்டு ஓடி ஒளிந்தனர். இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்பு அவர்கள் பெற்ற இறை அனுபவம் கூட அவர்கள் தேடி பெற்றது என்று சொல்லிவிட முடியாது. இயேசுவே வலிய வந்து அவர்களை ஆட்கொண்டது போன்றது இது. ஆனால் பவுலடியாரோ இயேசுவோடு உடன் இருந்ததாக நமக்கு எந்த குறிப்பும் கிடையாது. அவரையும் இயேசு வலிந்து ஆட்கொண்டார். எனினும் அந்த அனுபவத்தை அவர் தன் சுய தேடலோடு இணைத்து ஆழமாக்கிக் கொண்டார். இயேசு கிறிஸ்து அவருக்கு அருளிய வெளிப்பாட்டின் காரணமாக இன்றைய முதல் வாசகம் இயேசு கிறிஸ்துவின் அதே மனநிலையை பெற்றிருந்தார். அதாவது புற சட்டங்களையும் வெளிச்சடங்குகளையும் விட அக மனநிலையே முக்கியமானது என்பதை அவர் அனுபவபூர்வமாக அறிந்திருந்தார். ஆனால் இதற்கு மாற்றாக மற்ற திருத்தூதர்கள், மிக முக்கியமாக தொடக்க திரு அவையின் தலைவராக இருந்த யாக்கோபு, புறச்சட்டமே முக்கியமானது என்பதை வலியுறுத்தி வந்தார். இதுவே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கும் பிரச்சனை. புனித பவுல் தான் சென்ற இடமெல்லாம் பிற இன மக்கள் பலரை கிறிஸ்துவின்பால் நம்பிக்கை கொள்ள செய்தார். அவர்கள் யூத சட்டங்கள் எதையும், முக்கியமாக விருத்த சேதனத்தை பின்பற்ற தேவையில்லை என்பதை எடுத்துரைத்தார். ஆனால் யாக்கோபோ தன்னுடைய ஆட்களை பவுல் சென்ற இடங்களுக்கு அவருக்கு பின்னே அனுப்பி, நீங்கள் யூத சட்டங்களில் ஒரு சிலவற்றையாவது கடைபிடித்தால்தான், முக்கியமாக விருத்த சேதனம் செய்து கொண்டால்தான் கிறிஸ்துவின் மீட்பை கண்டடைய முடியும் என்று போதிக்கச் சொன்னார். இவர்களையே பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் கலாத்தியர்களின் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூறியவர்கள் என்றும், அவர்கள் போதித்ததை வேறு ஒரு நற்செய்தி என்றும் சொல்லுகின்றார். இயேசு சட்டங்களை தாண்டி சென்று அதன் சாராம்சத்தை வலியுறுத்தினார். ஆனால் யாக்கோபு மற்றவர்களும் இதை மறந்துவிட்டு சட்டத்தையே பிடித்துக் கொள்கிறார்கள் என்பதையே பவுல் எடுத்துரைக்கிறார். இன்றைய நற்செய்தி கூட
எல்லா சட்டங்களின் சாரம் அன்பு என்பதையும் அதை மட்டுமே பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கிறது. ஜெபம். இறைவா, பக்தி முயற்சிகளை வெறுமனே பிடித்துக் கொண்டிருப்பதை விட அவற்றை கடைபிடிப்பதிலேயே ஒருவிதமான திருப்தியை அனுபவிப்பதை விட அவை சுட்டிக்காட்டும் திசையில் பயணித்து உம்மை உணரக்கூடிய வரத்தை எமக்கு தாரும். ஆமேன். சமாரியன் இயேசு எனக்கு என்னை பூசி காயம் கட்டினார். நல்ல சமாரியன் இயேசு எனக்கு திராட்சை ரசம் தந்து என்னை தேற்றினார். அவர்தானே என்னை தோளில் தூக்கி சுமந்த தெய்வம் அவரே. அவர் போல யாருமில்ல, அவர் போல யாருமில்ல. நல்ல சமாரியன் இயேசு எனக்கு என்னை பூசி காயம் கட்டினார். உலகம் என்னை ஒதுக்கியது, வழியோரம் கிடந்தேனே. உறவுகள் என்னை விலக்கியது, தனியாக தவித்தேனே. ஓடோடி வாழ்ந்த என்னை தூக்கி மார்போடு சேர்த்து அனைத்தீரே. ஓடோடி வாழ்ந்து என்னை தூக்கி மார்போடு சேர்த்து அனைத்தீரே. இதுதானா உண்மை சொந்தம்? இது போலே இல்லை பந்தம். நீர்தானே என்னை தேடும் தாயுள்ளமான தெய்வம். நல்ல சமாரியன் இயேசு எனக்கு என்னை பூசி காயம் கட்டினார். நல்ல சமாரியன் இயேசு எனக்கு திராட்சை ரசம் தந்து என்னை தேற்றினார்.
பாவி என்றென்னை ஒதுக்காமல் மகனாக என்னை நினைத்தீரே. பாவி என்றென்னை ஒதுக்காமல் மகளாக என்னை நினைத்தீரே. இதுதானா உம்மை சொந்தம்? இது போலே இல்லை பந்தம். நீர்தானே என்னை தேடும் தாயுள்ளமான தெய்வம். நல்ல சமாரியன் நேசு எனக்கு என்னை பூசி காயம் கட்டினார். நல்ல சமாரியன் நேசு எனக்கு திராட்சை ரசம் தந்து என்னை தேற்றினார். அவர்தானே என்னை தோளில் தூக்கி சுமந்த தெய்வம் அவரே. அவர் போல யாரும் இல்ல, அவர் போல யாரும் இல்ல. நல்ல சமாரியன் நேசு எனக்கு என்னை பூசி காயம் கட்டினார்.